தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மே மாதம் 5ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக வடக்கு உட்பகுதிகள், கொங்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் நம்முடைய கோடை மழை தொடங்கியிருக்கு. காலதாமதமாக ஏப்ரல் மாதத்திலே தொடங்க வேண்டிய மழை இப்போது மே மாதத்தில், குறிப்பாக மே முதல் வாரத்தில் இப்போ தொடங்கியிருக்கு. ஆங்காங்கே மட்டும்தான் இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்ருக்கு. குறிப்பாக ரேரான இடங்களில் மட்டும்தான் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த வாரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தீவிரமடைய போகிறது. அதை பற்றி ஒரு விரிவான தகவலை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நண்பர்கள் யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு தினசரி வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது கோடை மழை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நெசசரி, அதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று, முக்கியமான ஒன்று. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வறட்சியான நிலை தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில், ஒரு மேட்டூர் அணையாக இருக்கட்டும், காவிரி நீர் படுகை இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு வறட்சியான நிலை காணப்பட்டு வருகிறது. அதுக்கு அதிகப்படியான வெப்பம் 44 டிகிரி வரைக்கும் சென்றது ஒரு முக்கியமான காரணம். இந்த ஒரு வெப்பநிலை வருகின்ற 8ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 44லேருந்து 40 டிகிரிக்குள்ளே, 38, 39, 37 இந்த டிகிரிக்குள்ளே பார்த்திங்கன்னா பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலான இடங்களில் உண்டு. ஆனால் ஒரு சில இடங்களில் 40 டிகிரியை ஒட்டி பார்த்திங்கன்னா பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், வெப்பநிலை இருக்க வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். அக்னி நட்சத்திரம் நேற்று தொடங்கியிருந்தாலும் அதோடைய தாக்கம் பெரிய அளவு இருக்காது. அது கடந்த காலங்களில் ஒப்பிடும்போது வரக்கூடிய நாட்கள் வெப்பமானது அதை விட சற்று குறைவாக தான் இருக்குங்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம், அதாவது இந்த வார இறுதியில் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு தாண்டி பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றியும் இந்த ஒரு மாடல் நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும். இலங்கையை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேற்கத்திய இடையூறு மற்றும் மற்ற ஐடிசிசெட், மழை மேகங்கள், எம்ஜிஓ இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு நிகழ்வுடைய வலிமை மற்றும் அது குறைந்த நிகழ்வாக இருக்குமா அல்லது புயலாக மாறுமாங்கிறது தெரிய வரும். இப்போதைக்கு எந்த ஒரு தகவலும் அப்டேட் கிடையாது அதை பற்றி. அது போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இந்த வாரம் எங்கெங்கே இவ்வளோ மழை பெய்ய போகுது எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆவலோடு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு மழை வருமானு பல நண்பர்கள் கேட்டு வரீங்க. மழை வராத இடங்கள்லாம் முதல்ல சொல்லிடலாம். கடலோர பகுதியில் மழை வாய்ப்புகள் கிடையாது. கடலோர மாவட்டங்களில் கடலோரத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மழை வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா கடல் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம கடலோர மாவட்டங்களில் கிடையாது மழைக்கு. இந்த ஒரு கடலோர மாவட்டங்களில் எப்போது மழை கிடைக்குன்னா, இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த வலிமையான தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக கடல் காற்றுடைய தாக்கம் குறைந்து இந்த பருவக்காற்றுடைய வேகம் அதிகரிக்கும் போது இந்த மழை மேகங்கள் கடலோரங்களை நெருங்கி வரும். அப்படி இல்லை அதர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை பொறுத்து, அந்த நிகழ்வு குறைந்த நிகழ்வாக இருந்து தமிழகத்தை ஒட்டி பயணிக்கிறதோ அல்லது ஒரு புயலாக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாவோ நமக்கு கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பானது உண்டு. அதை தவிர வேறு எந்த ஒரு வாய்ப்புகளும் தற்போதைக்கு கிடையாது. வழக்கம் போல் கொங்கு மாவட்டங்கள், நம்ம டாப் 3 மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா டாப் 5 மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். எங்கே அதிகமாக மழை பெறப்போகுது அடுத்த வாரம், அதாவது இந்த வாரம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டு. அதே போல் இதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களான ஈரோடு, திருப்பூர், இந்த ஈரோடு, திருப்பூர்னால் பார்த்திங்கன்னா வெப்பநிலையானது மிகவும் அதிகமாக பதிவானுச்சு. அந்த இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருப்பத்தூர், வேலூர், அதே போல் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களையும் ஒரு நல்ல மழை பெய்ய போகுது. இந்த ஜவ்வாது மலைப்பகுதிகள், கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டியிருக்கூடிய இடங்கள்லாம் நல்ல மழை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்களில் இந்த டாப் 5 இடங்கள் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிகப்பு கலரில் கொடுத்துருக்க இடங்கள்லாம் பரவலாக மழையும், கருப்பு கலரில் வட்டமிட்ட இடங்கள்லாம் நல்ல மழையும் நம்ம பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவட்டங்கள் வாரியாக நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தம் சரௌண்டிங்னா பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு. திருவண்ணாமலையில் பல்வேறு இடங்கள் அந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், தலைவாசல், வாழப்பாடி, எடப்பாடி பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்காடு செல்கிறவங்க கண்டிப்பாக செல்லலாம். ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் மாலை நேரங்களில் இருக்குது. இடி மின்னலுடன் ஒரு நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய செஞ்சி சரௌண்டிங்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. நேற்று பெண்ணாகரம் பகுதி, அதாவது நம்ம தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சரௌண்டிங்னா ஒரு நல்ல மழை பதிவானது. அதே போல் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம், அதே போல் அரூர் சரௌண்டிங்னா வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சாம்பள்ளி, கிருஷ்ணகிரி சரௌண்டிங்லையும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு.
நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நம்ம கனமழையை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. மாலை நேரங்களில் இடிமின்னலுடன் குறிப்பிட்ட சில மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம நீலகிரி மாவட்டத்திற்கு உண்டு. அதேபோல் உதகை, கொடைக்கானல், இந்த ஒரு ஊட்டி பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமழை பதிவாகும் மாலை நேரங்களில். சுற்றுலா செல்கிறவங்களுக்கு அந்த ஒரு வெப்பநிலையானதும் குறைந்த நிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பகல் நேர வெப்பநிலை நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் அதிகமாக இருக்கக்கூடும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தோம். அதேபோல் வந்து கீழே நாமக்கல், கரூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2-3 மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய், புதன் தாண்டி புதன், வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாமக்கல் மாவட்டத்திலையும் சரி, கரூர் மாவட்டத்திலையும் சரி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, அதேபோல் வந்து திருச்சி மாவட்டம் துறையூர், முசிறி சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஓரளவுக்கு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் உண்டு. லேசான முதல் மிதமான மழை வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடும். இதே நம்ம திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்திலலாம் பல்வேறு இடங்களில் நம்ம பவானி பகுதியாக இருக்கட்டும், அதேபோல் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலமாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் ஒரு நல்ல மழை வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்களில் இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஒரு மழையை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க. பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் மழையோட தீவிரமும் அதிகமாக இருக்கும். முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்துக்கு நல்ல ஒரு வழிவகை செய்யும் இந்த ஒரு மழை. அதேபோல் நம்ம கர்நாடகா பகுதியிலும் ஓரளவுக்கு நல்ல மழை பெய்ய போகுதுங்கிறனால மேட்டூர் அணைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறட்சி நிலை நீங்குவதற்கான வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. அதாவது இந்த வாரமில் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வறட்சியான நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வறட்சியான நிலை மாறி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் அணை பகுதியிலும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒகேனக்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. அதாவது நீலகிரி மாவட்டத்திலிருந்து நம்ம தென்காசி மாவட்டம் வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. கடலோர மாவட்டங்கள், நம்முடைய தென் மாவட்டத்தின் கடலோர பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மழை வாய்ப்புகள் கிடையாது. பெரும்பாலான இடங்களில் வருகின்ற நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்பகுதியில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அது தவிர வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் மே மாதத்தில் ஒரு பரவலாக மழையை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை மாதமாக நம்மளுடைய வட மாவட்டங்களுக்கு வட உட்பகுதிக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக தென்படுகிறது. இப்போ வரைக்கும் இந்த ஒரு வாரத்திற்கான வானிலை இதுதான். இதை தவிர வேறு எதுவும் தற்போதைக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. நம்ம தினசரி வானிலை அப்டேட்டை முகநூல் பக்கத்துலையும் சரி, யூடியூப் பக்கத்துலையும் சரி நம்ம வெளியிட்டு வருவோம். அதை நீங்கள் வந்து தினசரி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்விகள் எதாவது நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தேவைப்படும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பல நண்பர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த பொள்ளாச்சி சரௌண்டிங்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு ரிலீஃபாக இந்த ஒரு மழை இருக்கக்கூடும். இந்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி மக்களுக்கும் சரி, இந்த ஒரு வறட்சியான நிலையில் சிக்கிட்டு இருந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு மழை வாரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.